மகர ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எதை எதை செய்யலாம், செய்யக்கூடாது. நம் வாழ்வில் தடையில்லாத பாக்கியம் பெற வேண்டிய அமைப்பு சுக்கிரனுடைய அமைப்பு. செவ்வாயோடைய அமைப்பும் நன்றாக இருப்பதால் பயப்பட தேவையில்லை. கணவன் மனைவி உறவில் மட்டும் சஞ்சலங்கள் இருக்கும். கோபதாபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. அவங்ககிட்ட கடுகடுன்னு பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்வது ஆழத்திறன். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். அதனால் வருமானம் என்பது இருக்கத்தால் நாம் என்னென்ன வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை, வண்டி வாகனங்களை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. காரணம் 5ஆம் இடத்துல சுக்கிரனுடைய ஆட்சியால் பிள்ளைகள் வழிக்கு நம்ம ஃபீஸ் கட்டுறது, அவங்களுக்கு மேற்படிப்பு கல்வி செல்வது சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்துவது, இந்த மாதிரி விஷயங்கள் நன்னடைத்து தரும். பெரிய முன்னேற்றத்தையும் தரும். இந்த சனி பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவானுடைய பெயர்ச்சி தவிர்த்து மீது எல்லாருடைய பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமையுது. வெளியூர் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது பெரிய நன்மையை தரும். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.